ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை உள்ள நுழையும், உள்ள போகும். சில சந்தர்ப்பங்கள்ல நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சந்தோஷப்படுற மாதிரி இருக்காது. வாலிபர்கள் மாத்திரம் அல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு நினைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். ஹல்லேலூயா. இவர் பேசுகிற தெய்வம். அவர் ஊமையா இருக்கிற கல்லோ மரமோ கிடையாது. அவர் பேசும் தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுகிறார், அனுதினமும் பேசுகிறார், சபைகளிலே பேசுகிறார். ஆகையினால அவர் பேசுறதை கேட்கறதுக்கு நீங்க கவனமா இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை பற்றி பிடிச்சுக்கணுமா? என்ன பண்ணணும்? அவரை பிடிச்சுக்கணும். என்னை நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பற்றி பிடிச்சுக்கணும். நீங்கள் என்னை விடுதலை ஆக்கினால் ஒழிய நான் விட மாட்டேன்னு சொல்லி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி பிடித்துக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம் பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தடுத்த சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சந்ததிகளும் வழியிலிருந்து போய் விடுவார்கள். நம்ம கர்த்தரை விட்டுட்டோம்னு சொன்னா நமக்கு அடுத்தடுத்து வருகிற காரியங்கள் எல்லாம் வலுவிழந்து போயிடும். கடைசியில் அவங்க ஒன்றுமில்லாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கை வீணா போயிடும். இப்ப என்ன செய்யணும்? பெற்றோர்களாகட்டும் அல்ல வாலிபர்களாகட்டும், வாலிப பிள்ளைகள் எல்லாம், குழந்தைகளாகட்டும், எல்லாம் கர்த்தரை பற்றி பிடிச்சிட்டீங்கன்னா அந்த உங்களுடைய நிலையிலிருந்து உங்களுடைய பெற்றோரை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போன சகல காரியங்களையும் இரண்டத்தனையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஆமென். யோபு அவ்வளவு கஷ்டத்திலும் கர்த்தரை பற்றி பிடிச்சுக்கிட்டான். அவனுடைய பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். சிறு பிள்ளைகள் எனக்கு மார்க் வரல, நான் ஜெபிச்சேன் ஆனா மார்க் வரல, எனக்கு ஏசப்பா எனக்கு மார்க் கொடுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க சரியா பண்ணலன்னு அர்த்தம். நீங்க சண்டே கிளாஸ் ரெகுலரா வந்தீங்க, ரெகுலரா ஆண்டுடைய கதை, அந்த சம்பவத்தை கேட்டீங்க, பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை கேட்டீங்க, நீங்க ஜெபித்தீங்க, கருத்தா ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஜெபிச்சீங்க, அது சரியாச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் வராம இருக்கவே இருக்காது. அதே போல கல்லூரியில படிக்கிறவங்க, உங்களுக்கும் சரியானபடி உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா, நடக்கலைங்கிறதுக்காக ஆண்டவர்களை கைவிட்டுட்டாருன்னு அல்ல. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு வேளை அதை தரதுக்கு அவருக்கு இப்ப நேரம் இல்லாம இருக்கலாம். நேரம் இல்லாமன்னா அதை தந்தா நீங்க கெட்டு போயிருவீங்க. அதனால அதை தராம இருக்கலாம். ஜாய் சின்ன பிள்ளையா இருக்கிறா, கவனிங்க. அவன் வண்டியில உட்காந்துட்டு, டேடி நானும் இந்த ஸ்கூட்டியை ஓட்டுறேன் அப்படிங்கிறா. நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன், நான் ஓட்டுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்றான். நீ இப்போ ஓட்டுறதுக்கு வயசு இல்லை, நீ முன்னாடி நின்றுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றேன். இல்லை நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படிங்கிறா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கையை இப்படி பிடிச்சிக்கிறேன், நீ இந்த கண்ணாடி பிடிச்சிக்கிட்டு ஓட்டு. ரெண்டு பக்கம் கண்ணாடி அதை பிடிச்சிக்கிட்டேன்னா வண்டி பாட்டு போகும். ஓட்டுன்னு சொன்னா அவள் அதை பிடிச்சிக்கிட்டு வரா. அவளுக்கு என்ன நினைப்பு? தான் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், அந்த வண்டியை தான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோன்னு அவளுக்கு நினைப்பு. அப்போ சைடில் அப்பா பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கை நீங்க தான் ஓட்டிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய வாழ்க்கை வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆமென். நம்ம நினைச்சிட்டோம், ஐயோ நம்ம தான் பாடுபடுறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நான் தான் தனியா அல்லாடுறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை என்று நம்ம கவலைப்படுறோம். இல்ல, நீங்க வெறும் கண்ணாடி தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வண்டியை ஓட்டுறவர் அவரு. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல, அவர் இறுக பற்றி பிடிச்சுக்கணும், இறுக பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டோம்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமா நடத்திட்டு போவார். அற்புதமா நடத்திட்டு போவார். விசுவாசிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறாங்க முதல்ல விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. வேற எதுவும் என்னை எதுவும் செய்ய
முடியாது. எந்த கிரியைகளும் எந்த காரியம் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னை பாதிக்காது. ஏனென்று கேட்டால் நான் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார், அவர் தான் அதை வழி நடத்துகிறார்ங்கிற சகல விதமான காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப லேசாயிடும். ஏன் அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நம்ம செய்த தப்பு, நம்ம செய்த பாவம், நம்ம செய்த மீறுதல், அக்கிரமம். இவ்வளவு அக்கிரமத்தை நான் பண்ணிட்டேனே, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா, அவர் என்னோட இருப்பாரா, இவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டேன், அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இல்லை, நீங்க அப்படி ஆனதுக்கு காரணம் ஆண்டவர் இல்ல, நீங்களே தான். நீங்கள் எப்பொழுது அதை இப்படி நினைக்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கை அப்படி கீழே போயிட்டே இருக்கும். எப்பொழுது கர்த்தர் என்ன நான் மீறுதல் அக்கிரமம் செய்தாலும் ஆண்டவர் அங்கே நின்று என்னை அரவணைக்கிறார், என்னை பற்றி பிடிக்கிறார் நீங்க யோசிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யார் வல்லமையுள்ளவராக. ஹல்லேலூயா. உங்களுடைய பாவம் ஒருபோதும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களை பிரிக்காது. நீங்க தான் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருவீங்க, கர்த்தரை உங்களை விட்டு தள்ளி போறதில்ல. நல்லா கவனிங்க. அப்போ பாவம் செய்வதனால யார் தள்ளி போறா? நம்ம தான் தள்ளி போயிடும். ஐயோ பாவம் செஞ்சுட்டு நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, பாவம் செஞ்சுட்டு நீங்க போகக்கூடாது, பாவம் செஞ்சுட்டு இனிமேல் ஜெபிக்க கூடாது, பாவம் செஞ்சுட்டோம். இல்ல, பாவம் செஞ்சாலும் அதிகமா சர்ச்சுக்கு போகணும். ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு வர வர வரதான் அந்த பாவம் நீங்கும். நீங்க போக மாட்டேன்னு சொல்ல பாவம் இன்னும் அதிகமா பிடித்து மரணத்துக்கு ஏதுவாக அது உங்களை நடத்திடும். மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை இது நடத்தி விட்டுரும். ஹல்லேலூயா. ஆகையினால் பாவம் உங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்காது, நீங்க தான் பிரியுறீங்க. பாவம் செய்தாலும் பரவாயில்ல, கர்த்தரிடத்தில் வந்து விடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து விடுவார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, காட்டி கொடுத்துட்டு யூதாஸ் என்ன பண்ணா, கர்த்தரை விட்டு விலைக்கு ஓடிட்டான். மறுதளிச்சாலும் பேதர் என்ன பண்ணா, கர்த்தரிடத்துல வந்து நின்னான். 3 முறை மறுதளிச்சான். 3 முறை இயேசு கிறிஸ்துவ இவரை நான் அறியேன்னு சொல்லிட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சது மாத்திரம் இல்ல, திட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்பேற்பட்ட பேதுரு மறுபடியுமாக திரும்பி கர்த்தரிடத்துல வந்தான், திரும்பி இயேசு இடத்துல வந்தான். அவனை வந்து அங்கீகரிச்சார். ஆனா யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டு அவருடைய கண்களில் படாம ஓடி போயிட்டான். நான் இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன் ஓடி போயிடறான் பாரு. அப்படி ஓடியே போயிட்டான். ஓடி போனவன் என்ன பண்ணான், நாண்டு கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். நல்ல தொங்கி நாக்கு கண்ணுல வெளியே வந்து செத்து போயிட்டான். அப்ப என்ன அர்த்தம், கர்த்தரிடத்துல வருவதற்கு உங்கள் பாவம் தடை அல்ல. பாவம் செய்தாலும் பரவாயில்ல, கர்த்தரிடத்துல வாங்க. அவருடைய வார்த்தை உங்களை சுகப்படுத்தும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களை பாவத்திலிருந்து மீறுதலிலிருந்து வெளியே எடுக்கும். சாமி கண்ணை குத்திருன்னு சொன்னா அந்த ஒரே கணக்கு வச்சுட்டே நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில என்ன, சின்ன வயசுல கேட்டோம், என்னடா தப்புன்ட்டியா, சாமி உன் கண்ணை குத்திரும், இதை பண்ணிட்டியா, சாமி உன் கண்ணை குத்திரும், சாமி கண்ணை குத்தும், சாமி கண்ணை குத்துன்னு சொல்லி 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 சர்ச்சுக்கு வரவெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டா, போனா நம்ம பாவம் செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு போனா என்ன ஆகும், சாமி கண்ணை குத்திரோன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால என்ன பண்ணிட்டான், வரவே மாட்டேங்கிறாங்க சர்ச்சுக்கு. பாவம் செஞ்சுட்டு சர்ச்சை பார்க்க வர மாட்டேங்கிறான். சர்ச்சை என்ன சொல்லுது, பாவம் செஞ்சாதான் சர்ச்சைக்கு வா, பாவம் செய்த வா, இங்க உன்னை கழுவும், உன்னை தேவன் கழுவி சுத்திகரிப்பார். அப்போ பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்காது, நாம் தான் தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சிடறோம். நீங்க செய்யற தப்பு, நான் செய்யற தப்பு, நான் தான் தேவனிடத்திலிருந்து பிரியனே தவிர தேவன் நம்ம இடத்துல பிரிவதில்லை. இது நல்லா கவனிங்க. நீங்க எப்போ போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொன்னீங்கனாலும் அதே செகண்ட் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அதே செகண்ட் ஆண்டவர் உங்களை மன்னிச்சு அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, அடுத்ததுதான் என்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இன்னைக்கு செய்தி அதான், நாம் பாவத்தை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விலகி கர்த்தரிடத்துல நம்ம முழுவதுமா வரும் பொழுது என்ன நடக்குதுங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். யாக்கோப்பு என்ன செய்தான்னு சொல்லி கேட்டா, அப்படியே இயேசுவை போய் கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் யாக்கோப்பை
ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிட்டாரு. எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, இவன் போகும் பொழுது ஈசாக்கு அவனை அனுப்பி விடும்போது, யாக்கோப்பை அனுப்பி விடும்போது வெறும் கோலும் கையுமாக அனுப்பிச்சு வச்சான். அவன்கிட்ட எதுவுமே கொடுத்து அனுப்பல, எந்த விதமான பொருள் பணங்களை அவன் கொடுத்து அனுப்பல. வெறும் கோலும் கோல்னா ஒரு குச்சியை கொடுத்து அனுப்பிச்சிட்டான் கையில, அவ்வளவுதான். வேற எதுவுமே கொடுக்கல, பணம் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்காம அவன் அனுப்பிச்சு வச்சுட்டான். இவன் திரும்பி வரும்பொழுது இரு பரிவாரங்களோட வரான். இரு பரிவாரம்னா ஒரு பரினா குதிரை, பரிவாரம்னா ஒரு ராஜா தன்னுடைய குதிரைகளோட வரும்போது எவ்வளவு ஒரு ஜாமான்கள் எடுத்துட்டு வருவான். தங்கம், வெள்ளி, பொண்ணு, பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான். அது மாதிரி ஒரு பரிவாரம், இந்த பக்கம் அது மாதிரி ஒரு பரிவாரம். மொத்தம் 2 பரிவாரங்களோட திரும்பி வரான். வந்துட்டு இருக்கும் பொழுது அவன் குறுக்க ஒருத்தர் இப்படி நிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம் முன்னாடி வாசிங்க. 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறவை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவன் தனித்து இருக்கிறான். என்ன பண்ணிட்டான், அந்த யாப்போக்கு அப்படிங்கிற ஒரு ஆற்றை கடந்து வந்துட்டா உள்ள கானான்குள்ள வந்துடலாம். பதான் அராம்ங்கிற இடத்துல இருந்து யாக்கோப்பு கிளம்பி வரான். பதான் அராம்னா நுகம்னா மாட்டுக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க தெரியுமா? மாட்டு வண்டி எல்லாம் போகும் பொழுது ஒரு மாட்டுக்கு பின்னாடி, கழுத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். மாட்டு வண்டி எல்லாம் பாத்துறீங்களா? அந்த காலத்துல மாட்டு வண்டி இருக்கு, இந்த காலத்துல மாட்டு வண்டி இருக்குன்னு தெரியல. கழுத்துக்கு பின்னாடி இப்படி ஒன்று வச்சிருப்பாங்க, கழுத்துக்கு பின்னாடி, அதுதான் நுகம். அதை மாட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு அந்த மாடு வண்டி இழுத்துட்டு போக வேண்டியதான், அதோட வேலையா தான். அது மாதிரி ஒரு நுகம்னு பேர், அதுக்கு பேர் பதான்னா நுகம். அந்த நுகத்துல மாட்டிக்கிட்டான் யாக்கோப்பு. திரும்பி இப்ப என்ன பண்றான், நிறைய இரு பரிவாரங்களோட நிறைய சொத்து சுகம் வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறான். இந்த யாப்போக்குன்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆத்தை கடக்கிறான். அதை கடந்து கொஞ்ச தூரம் வந்தா கானான்குள்ள வந்துடலாம். திரும்பி அவனுடைய தாயார் இருந்த வீட்டு இடத்துக்கு வந்துடலாம். அந்த ஆத்தை தாண்டி வரும் பொழுது நைட் ஆயிடுச்சுன்னு தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் பொழுது அவன் மனைவி எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு இவன் தனியா போய் அவன் இருக்கிறான். கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் அங்க வரான். அவன் மனுஷன் என்ன பண்றான், விடியும் அளவும் அவனோடு போராடி அப்படின்னு போட்டிருக்குது. இது என்னன்னே புரியல. எத்தனை பேருக்கு அது புரியுது? இதுக்கு புரியுது அவங்களுக்கு? எத்தனை பேருக்கு இந்த இது என்ன புரியுது? அந்த மனுஷன் பழைய ஏற்பாட்டுல வரக்கூடிய தூதர்கள் அந்த மாதிரி வர்றது எல்லாமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து. யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்றாரு, அங்க நிக்கிறார். போராடின்னு போட்டிருக்கு. போராடி அப்படின்னா ஹீப்ரூல, எபிரேய பாஷையில இந்த இடத்துக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பாக்குன்னு வருது. APAK, அப்பாக். அப்பாக் அப்படின்னா கையை விரிச்சு மறிச்சு நிக்கிறது. இப்படி மறிச்சு நின்றுக்கிட்டாராம். இந்த மாதிரி கையை விரிச்சு அவனை அந்த இடத்த வழியை மறிச்சு நிக்கிறாராம். இவர் போய் என்ன பண்றாரு, அந்த போராடி அப்படின்னு என்னன்னா போய் அப்பாக்குனா போய் கழுத்தையும் உடம்பையும் கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாராம். யாக்கோபு போய் அந்த மனுஷன்கிட்ட இறுக்கி பிடிச்சிட்டு விடமாட்டே. என்னன்னு விட மாட்டேங்கிறாரு? அதுதான் அந்த வசனம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்படியே அவன் என்ன பண்ற, கட்டி பிடிச்சுக்கிட்டு என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விட்டு போகும். அதை வாசிங்க. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போக விடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உன்னை போக விடேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கட்டி பிடிச்சிட்டா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம இதை தான் கேட்கணும். என்னை நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன். இங்க இருந்து நீங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம், என்னை நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக மாட்டேன். ஆசீர்வாதம்னா பணம் பொண்ணு பொருள் இல்லை, அதெல்லாம் ஏராளமா இருந்துச்சு. யாக்கோபு கிட்ட நிறைய பணம் பொருள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் கேட்ட ஆசீர்வாதம் கர்த்தருடைய அந்த அரவணைப்பு, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அந்த அன்பை தான் இவன் கேட்டிருக்கிறான். யாக்கோபு கிட்ட நிறைய பொருள் இருந்துச்சு, 2 இரு பரிவாரங்கள் இருந்துச்சு. ஆனா அதை மீறி ஏதோ ஒண்ணு அவனுக்கு தேவைப்படுது. இந்த உலகத்துல பணம் ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஆனா பணத்தை இருக்கிறதுனால நம்ம இயேசுவை உடையவர்கள் அர்த்தம் இல்ல. இயேசு நம்ம கிட்ட இருந்தா ஆசீர்வாதம் முழுவதும் நம்ம கிட்ட வரப்போகுது. ஹல்லேலூயா. அவரே நம்ம பிடித்து கொண்டோம்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் பின்னாடி வந்துடும், பின்னாடி தானா வரும். ஏமா இன்னைக்கு வரல, என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் சொல்லுவாங்க, இன்னைக்கு வேலை இருந்துருச்சு,
ஏன்ப்பா இன்னைக்கு வரல, இன்னைக்கு வேலை வந்துருச்சு, எனக்கு வர முடியாம போயிடுச்சு, நாங்கள் இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருந்தது, நிறைய பணம் வர வேண்டியது, நான் அதனால தான் சர்ச்சுக்கு வரல. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் கூட வரும். நீங்க பணத்தை தேடி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விடுவோம். அப்ப யாக்கோப்பு என்ன பண்ண, பதான் அராமுக்கு போனா எல்லாத்தையும் சவதரிச்சு, ஆனா ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லாம ஒரு மாதிரி தனிமையான ஒரு உணர்வோடு கூட அவன் சுத்திக்கிட்டு இருந்தான். யாக்கோப்பு என்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? எத்தனை அர்த்தம் இல்லையா? அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே யாக்கோப்பு அப்படிங்கிற பேருக்கு எத்தன்கிற அர்த்தம் கிடையாது, அது குதிங்காலை பிடிக்கிறவன் அர்த்தம். என்னதுக்கு அர்த்தம்? யாக்கோப், ஜாக்கப், யாக்கூப் அப்படிங்கிற பேர். யாக்கூப் ஹீப்ரூல அதோடைய ஒரிஜினல் அர்த்தம் குதிங்காலை பிடிக்கிறவன், ஹீல் கேச்சர்னு அர்த்தம். குதிங்காலை பிடிக்க, ஏன்னா அவன் பிறக்கும் பொழுது ஏசாவுடைய குதிங்காலை பிடிச்சிட்டே மேல வந்தான். குதிங்காலை பிடிக்கிறவன் அர்த்தம். யாக்கோப்புங்கிற பேருக்கு குதிங்காலை பிடிக்கிறவன் அர்த்தம். எத்தனை ஏன் வந்துச்சுன்னா அவங்க அண்ணன் அவனை ஏமாத்திட்டான். அவனை ஏமாத்தி அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினா. அவனுடைய பழக்க ஹேபிட்டு, அவனுடைய பழக்க வழக்கம் என்ன? ஏமாத்துற பழக்கம். யாக்கோப்போட பழக்கம் என்ன? ஏமாத்துற பழக்கம். அதனாலதான் ஏமாத்துற பழக்கம் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் அவனை எத்தனை கூப்பிட்டாங்களே தவிர அவருடைய யாக்கூப் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னா குதிங்காலை பிடிக்கிறவன். இல்லாட்டி ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் சொன்னாரு. யாக்கோப்புடைய பேரை எத்தனை இருந்துச்சுன்னா நான் எத்தனுக்கே தேவன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? அதனால யாக்கோப்புங்கிற பேருக்கு ஹீல் கேச்சர்னு பேரு அர்த்தம், அதுக்கு மீனிங். ஓகே, அப்போ அந்த குதிங்காலை பிடிக்கிறவன் அப்படிங்கிற அதப்போ அவனுடைய மனதளவுல அவன் என்ன பண்றான்? அவனுக்கு சொத்து சுகமெல்லாம் இருந்துச்சு, ஆனா அவன் மனசு எப்படி இருந்துச்சு? ஐயோ, நான் ஏமாத்துறவனா இருக்கிறேன், நான் எப்பவுமே நான் அடுத்தவன் காலை பிடிக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேனே தவிர என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இல்லையேங்கிற சூழ்நிலைக்கு அவன் வந்துட்டான். மனதளவுல அவங்ககிட்ட பணம் இருக்குது, ஆனா மனதளவுல என்ன பண்ணிட்டான்? நான் காலை பிடிக்கிறவன் தான், நான் எப்பவுமே காலை பிடிச்சிட்டு இருக்கிறவன் தான். அந்த மாதிரியான சூழ்நிலை. அவனோட மைண்டு தரையிலேயே கடந்தது. அதனாலதான் அவன் சொன்னான், எனக்கு இந்த மைண்டு தரையிலேயே கடக்கிற காரியம் எனக்கு வேண்டாம், என் மைண்டை மாத்துங்க, என்னை மாத்துங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னான். அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பணம் கிடையாது, பொருள் கிடையாது, வீடு கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற காரு எல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இல்ல. எது ஆசீர்வாதம்? கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்ட பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள் தான் பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை தரும், பிரம்மாண்டமான காரியங்கள் வாழ்க்கையில தரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பணம்லாம் வச்சிருந்து கர்த்தர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா யாக்கோப்பு மாதிரி கீழே காலை பிடிக்கிறவனா தான் நம்ம இருப்போம். மனதளவுல பணம் ஒரு காரியத்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஒரு துணையும் பண்ணாது. நீங்க தேவனை பற்றி பிடிச்சிட்டீங்கன்னா பணம் தானா உங்கள் இடத்துல வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் தேடிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் விட்டுருவோம். ஆண்டவரை தேட ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் தானா வந்து சேரும். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு தானா வந்து இதெல்லாம் சேருது, எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேருது. கோலும் கையுமா தான் புறப்பட்டான், அவங்ககிட்ட எந்த காசும் கொடுத்து அனுப்பல. அவன் போகும்பொழுது தனியா தான் போனான், யாரும் கூட ஆளை சேர்க்கல, யாருமே இது பண்ணல. ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்து, அல்லேலூயா, எல் ஷடாயாக இருந்து அவனை விடுவித்தார். ஆமை. திரும்பி வரும்போது இரு பரிவாரங்கள் வந்தன, அப்படியே அவரோட தேவ தூதனை போல பார்த்தன. அல்லேலூயா, இவன் தேவனிடத்தில் வந்த தேவ மகிமை இவங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அப்பாக் பண்ணி அவனை அப்படியே பிடிச்சுக்கிட்டு போராடுறான். நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி அவனை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு புலிகெல்லாம் கிளம்புது. போராடுறான்னா குச்சி எடுத்துட்டு அடிச்சுக்கிட்டானுங்கல்ல, கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். என்னை ஆசீர்வதிங்க, அப்பதான் நான் போவேன். சரி, இவன் விட மாட்டான் தெரிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என் பேர் யாக்கோப் அப்படிங்கிறான். யாக்கோப்பா, இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல். ஹல்லேலூயா சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேல்னா தேவனுடைய இளவரசன். ஹல்லேலூயா. ஆளுகை தேவனோடு கூட ஆளுகை செய்கிறவங்கிற ஒரு பேரை மாத்திட்டாரு. இஸ்ரவேல், உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன? தேவனோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு பேர் வந்துருச்சு, ஒரு ஆசீர்வாதம் உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்ப யாக்கோப்புக்கு பணமும் இருக்குது, பெண்ணும் இருக்கு, ஒரு தேவனோட அன்பு, தேவனுடைய எல்லா காரியங்களும் அவனுக்குள்ள வந்துருச்சு. அவர் எல் ஷடாயாக இருந்து, ஹல்லேலூயா, எல் ஷடாயா. எல் ஷடாய்னு என்ன?
சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்ஷடாய் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்ஷடாயாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எல்ஷடாயாக இருக்கிறார். எல்ஷடாய்னா என்ன? தாய்ப்பால் என்று, அதுதான் அவரோட மீனிங். என்னது? எல்ஷடாய்னா என்ன மீனிங்? த பேர் ஆஃப் பிரஸ்ட். தாய்ப்பாலுக்கு நிகரான, தாய்ப்பாலினுடைய எல்லா சத்துக்களும் ஒரு குழந்தைக்கு எப்படி போய் சேருது, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில தேவையான அத்தனை சத்துக்கள், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரே ஒரு காரியம் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியத்தையும் தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாத்துக்கும் புரியல நான் சொல்றது? உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை? உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை? கேவின் வாழ்க்கைக்கு என்ன தேவை? என்ன தேவை? சாம், என்ன தேவை வாழ்க்கைக்கு? எங்க பிசினஸ் சூப்பரா வரணும், அதுதானே உன்னோட வாழ்க்கைக்கு தேவை. என்ன தேவை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கு. பிசினஸ் சூப்பரா வரணும், மறுபடியும் பழைய நிலைமையை விட மேல போகணும். என் பிசினஸ் பழைய நிலைமையை விட மேல போகணும். என் குடும்பம் பழைய நிலைமையை விட நல்ல மேல வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு? அவர் எல்ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன்னா என்ன? என்ன சர்வ வல்லமையுள்ள தேவன்? எல்ஷடாய். எல்ஷடாய்னா என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்ன பண்றாரு? சர்வ வல்லமைன்னா நம்ம எதை நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவருங்க 5 அப்பத்தை 5000 பேர்த்துக்கு கொடுப்பாருங்க. 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேர்த்துக்கு கொடுப்பாரு. தண்ணி கிடைச்சதுன்னா அதை திராட்சை ரசமா மாத்தி கொடுத்துருவாரு. அவர் தண்ணி மேல இது பண்ணி நடந்து போவாரு. அவர் சூரியன் மேல நிற்பாரு. அவர் அப்படி சர்வ வல்லமை இருங்க. அப்படி இல்லை. அவர் செய்கிறதெல்லாம் அவர் வல்லமை உள்ளவர்ங்கிறதா அதெல்லாம் சொல்லுது. ஆனா சர்வ வல்லவர்னா உங்க வாழ்க்கைக்கு அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எல் கிபோர். எல் கிபோர் அப்படின்னு சொன்னா அவர் வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லவர் எல்ஷடாய்னா உங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களால முடியாத காரியங்களை செய்யும்படியாக அவர் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்ய முடியாத காரியத்தை செய்யும்படியாக வரார். அதான் எல்ஷடாய். எல்ஷடாய்னா என்ன? உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தேவன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அவர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை நான் பேசுறேன் பாருங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை குறிச்சு. இப்ப எல்ஷடாய்ங்கிற வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் வேதத்துல 7 முறை சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்திருக்கு. எத்தனை முறை? 7 முறை என்ன வந்திருக்கு? சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்திருக்கு. அப்ப சர்வ வல்லமையுள்ள 7 முறை அது வெளிப்பட்டிருக்கு. சர்வ வல்லவர், வல்லவர், வல்லமையுள்ளவர்கள்லாம் நிறைய தடவை வந்திருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய்ங்கிற ஒரு பதம் 7 தடவை வந்திருக்கு. அந்த 7 தடவை என்னென்னங்கிறத சல்லுன்னு ஃபாஸ்டா சொல்றேன். நீங்க எல்லாம் கவனமா எழுதிக்கங்க அல்லது நீங்க படிச்சுக்கங்க. 17 ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 10 அப்படியே வாசிக்க மறுபடியும். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறகும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தசேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கு. கவனிங்க. இப்ப எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு? 99 வயசு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு 99 வயசு. இப்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன். 99 வயசுல அவன் என்ன உத்தமமா நடக்க முடியும்? அவன் என்ன தப்பு செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயசு? 99 வயசு கிழவன். என்ன செய்ய முடியும்? இப்போ அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன 10வது வசனத்துல என்ன சொல்றாரு? உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டார். நுனித்தோலை நீக்கியாகவும்
அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் சொல்ற, எனக்கு அந்த மாதிரி பண்ணா என் உடம்பு தாங்காதே, என்னோட உடம்பு 99 வயசுல இருக்கிறது, எனக்கு எப்படி அது தாங்கும், எனக்கு என்ன பண்றது, நான் எப்படி அதை தாங்க முடியும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதை தாண்டி அவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உன் சரீரம் தாங்கும்படியாக நீ என்ன வயசுல இருந்தாலும் சரி, நீ 99 வயசா இருந்தாலும் சரி, உன் சரீரத்தை தாங்கும்படியாக நான் சொல்றத மாத்திரம் நீ கேளு அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அவன் செய்தான். அதன்படியாக அந்த நுனித்தோலை நீக்கப்பட்டு அதுக்கு பின்பாக ஒரு சந்ததிகள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக மாறி இந்த உலகம் எங்கும் ஆபிரகாமின் சந்ததியாக மாறிட்டு 99 வயசுக்கு மேல அல்லேலூயா அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வரான். அப்ப என்ன அர்த்தம்? வயசு ஒரு விஷயமே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வயசு ஒரு விஷயமே இல்ல. விஷயமே கிடையாது. வயசு ஒரு விஷயம் கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா உங்க வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனா அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதினாலே நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில வயது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, அந்த இடத்துல வயதின் காரியத்துல தேவன் சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கார். இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 28:3 அதுல ஒரு தடவை வருது, சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்கும் பொழுது சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு. அப்ப யாக்கோபு வெளியே போகும் பொழுது வேற எதுவுமே இல்லை அவர்கிட்ட. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அவர் எதுவுமே இல்லாம புறப்பட்டு போனார். கோலும் கையுமா புறப்பட்டு போனார். அவன் லாபானுடைய வீட்டுக்கு போறான், அதாவது அவனுடைய அம்மாவுடைய சகோதரன் வீட்டுக்கு போறான், அவனுடைய தாய் மாமா வீட்டுக்கு போறான். போகும் பொழுது அவன் கையில எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் அவன் நடக்கிறான். நடந்து போய் அப்படியே ஒரு இடத்துல படுக்கிறான். இதெல்லாம் ஒரு விஷயம் வருது. அப்போ இவன் நிறைய தூரம் நடந்து போய் பதானராமுக்கு போறான். இங்க இருந்து பதானராமுக்கு போறான். போய் வெறும் கையில வெறும் ஒரு குச்சி மட்டும்தான் இருக்குது. வெறும் ஒரே ஒரு குச்சி மாத்திரம் தான் இருக்குது. வேற எதுவுமே அவன் கையில இல்லை. அவன் ஒட்டகத்தோட போகல, ஆடு மாடு போகல, அல்லது எதுவுமே பண்ணல. ஈசாக்கு பெரிய பணக்காரன், 200 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தான். 200 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தான் ஈசாக்கு. ஆனா அவனுடைய பிள்ளைய வெளியே அனுப்புறான், எதுவுமே இல்லாம அனுப்புறான். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறான். என்ன வார்த்தை? சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை யாக்கோபு அனுப்பும் பொழுது அவன் திரும்பி வரான், 2 பரிவாரங்களோடு வரான். ஹல்லேலூயா. போகும் பொழுது ஒரு வேளை வெறும் கையா போலாம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த வாரம் போகும்போது வெறும் கையோட நீங்க போலாம். ஆனா அடுத்த வாரம் வரும்போது 2 பரிவாரங்களோட வர முடியும். ஹல்லேலூயா. இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரமாக இருக்க முடியும். ஆனா நீங்க போகும்போது வெறும் கையை கூட போலாம். ஆனா வரும்பொழுது தேவன் சகல ஆசீர்வாதங்களோடு தேவன் உங்களை கொண்டு வருவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன தேவை? எல் ஷடாய் தேவன் நமக்கு தேவையா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தேவையா இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு, உங்க தலை மேல இருக்கு. இது இரண்டாவதாக சொல்லப்பட்ட சர்வ வல்லமையுள்ள. இன்னொரு வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 43:14. ஆதியாகமம் 43:14 எடுத்து வாசிங்க பார்ப்போம். அந்த மனிதன் அங்கிருந்து உங்கள் மற்ற சகோதரரையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல இருப்பேன் என்றான். இது பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கப்படுவாராக. ஓகே, என்ன சம்பவம்? அங்க யோசேப்பு எகிப்து தேசத்துல அதிபதியா இருக்கிறான். அங்க இவனோட பிள்ளைய பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு வச்சுட்டு ஜெயில போட்டாங்க. பிடிச்சு வச்சுக்கிட்டு பென்யமீனை அனுப்புங்க, நான் அவனை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பென்யமீனை என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க, நான் அவனை விடுறேன் அப்படின்ட்டான். நினைச்சு பாருங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், வெளிநாட்டுல யாராவது ஒருத்தங்க பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்னா அவங்கள அவ்வளவு சாமானியமே விடுவிக்க முடியாது, மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். மலேசியா சிங்கப்பூர்ல நம்ம மாட்டிட்டா அவன் ஜென்மத்துக்கு அவன் சிறையில தான் இருக்கணும். அதே மாதிரி இதுல சவுதி அரேபியா அல்லது மற்ற இதுல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஜெயில பிடிச்சி போட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியாது. வயசாகி கிழவனாய் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை அவன் இருக்கும். ஆனா இப்போ எங்க பிடிச்சிட்டாங்க? எகிப்து தேசத்துல பிடிச்சி வச்சுட்டாங்க அவனுடைய மகனை. இப்ப யாக்கோபு சொல்றான், என்ன சொன்னா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க, அவன் சமூகத்தில் இரக்கம் கிடைக்க
பண்ணுவாராக. அந்த ஒரே வார்த்தை என்ன பண்ணுச்சு, அப்படியே அந்த மகனை விடுவிச்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரம் நம்ம இடத்துல இருந்தார்னா எல்லா விதத்திலுமே நமக்கு விடுதலை உண்டாயிருக்கும். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பல காரியங்களை, அதாவது சரீர பிரகாரமா நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அடுத்தது என்னது, ஆள் பலத்தை வச்சு தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆள் பலத்துல நமக்கு கொடுக்கிறார் விடுதலை. இன்னொன்னு அரசாங்க பலம். அவன் விடவே மாட்டான் அவனை அப்படிங்கிற சூழ்நிலையில சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்தாருன்னு சொன்னா அவனை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறது சரீரத்துல, ஆட்கள்ல, அரசாங்கத்துல எல்லாவற்றிலும் நமக்கு சலுகை வாங்கி தருகிறதா இருக்கிறது. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன். புரியுதா இல்லையா நான் சொல்றது? நீங்க பைபிள் புரிஞ்சதுனால புரியும். பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா அது புரியாது. யோசேப்பு அங்க எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது ஒரு பையனை பிடிச்சு, யாக்கோப்போட பையனை பிடிச்சு வச்சுக்குவான். திரும்பி பென்யமீனை விட்டாதான் அவனை விடுவேன்னு சொல்லுவான். அப்ப இவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை விடுவிக்க முடியும்னு சொல்றாரு. அதேபடி அவன் விடுவிக்கப்படுறான். அல்லேலூயா. நீங்க வேதத்தை படிச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க அதை. அப்ப என்ன அர்த்தம், தேவன் சகல காரியங்களிலும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே ஆதியாகமம் 48வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க மறுபடியும் 3-4 வாசிங்க. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு விரோதமாக உன் சந்ததி, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று உன்னோட சொன்னார், என்னோட சொன்னார். அப்போ இவன் சொல்றான், எப்படி எனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபோட பையன் 11வது பையன் யாரு, யோசேப்பு. 11வது பையன். இவனுக்கு எப்படி எனக்குலாம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறான். இவர் சொல்றான், சர்வ வல்லமையுள்ள தேவன் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த சட்டத்துப்படி, சட்டத்திட்டம் என்ன சொல்லுது, இஸ்ரேலோட சட்டத்திட்டம், அந்த மூத்த பையனுக்கு தான் என்ன கிடைக்கும், சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கும். மூத்த பையனுக்கு தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஆனா இவன் 11வது பையன், இவன் கேட்கிறான், எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறான். அதுக்கு யாக்கோபு சொல்றான், சர்வ வல்லமையுள்ள தேவன் இதை செய்வார். ஹல்லேலூயா. அவர் சட்ட திட்டங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல என்ன சட்டம் இருந்தாலும் சரி, ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றி அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28:3 எதை சொன்னேன், பழுகவும் பெருகவும் பண்ணுவான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோப்பு தனியா அவன் போறான், எந்த ஆள் பலமும் எதுவுமே இல்லை அவனுக்கு. கூட ஒட்டகம் கொடுக்கல, குதிரை கொடுக்கல, ஆடு மாடு கொடுக்கல, வெறும் கோலும் கையுமா புறப்பட்டு போனான். ஆள் பலம்லாம் இல்லை, தனியா போறான். ஆனா திரும்பி வரும்பொழுது நல்ல ஆள் பலத்தோடு அவன் வரான், நிறைய இரு பரிவாரங்களோடு அவன் வரான். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் சரீரத்தை மாற்றி அமைக்க முடியும், ஆள் பலத்தை அவர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது நான் 43:14 வாசிங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அரசாங்க பலன். அரசாங்கத்தையே அவர் நமக்காக மாற்ற முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் அரசாங்கத்தினுடைய காரியங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்ப அந்த எகிப்துக்கு அவன் போன, அவன் பையனை விட்டுட்டு இவனை கூட்டிட்டு வரலான்னு சொன்னான். அப்ப என்ன சொன்னான், இவ சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பிள்ளையை அவன் விடுவிக்க வல்லமை இல்லைன்னு சொன்னான். அப்போ அந்த பிள்ளையை விடுவிக்கும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். அப்ப அரசாங்க பலனை மாற்ற முடியும். நான் கேட்பேன் மறுபடியும், என்னென்ன பலனை சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்துறாருன்னு சொல்லி கேட்பேன். நீங்க ஞாபகம் வச்சுட்டே, அவர் மொத்தம் 7 காரியங்கள் அவர் மாத்துறாரு நம்முடைய வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் என்னத்தை மாத்தினாரு, சரீரத்தை மாத்தினாரு. அடுத்தது என்ன மாத்தினாரு, 200 கோடி ரூபாய் சொத்து ஈசாக்கு இருந்துச்சு, ஆனா யாக்கோபு வெறும் கையோட அனுப்பிச்சு வச்சான். ஹல்லேலூயா. அவன் திரும்பி வரும்போது ஆள் பலத்தோட அவன் வந்தான், ஆள் பல ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அப்ப முதல்ல சரீரத்துல பலன் கொடுக்கிறான், அடுத்தது என்ன கொடுத்தான், ஆள் பலத்தை அவன் கொடுக்கிறான். அடுத்தது என்ன பண்ண, அரசாங்க பலன். யாக்கோபு தன்னுடைய மகனை அங்க இழந்துட்டான் எகிப்துல, திரும்பி என்ன பண்றான், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை மீட்பான்னு சொன்னான், அதே மாதிரி மீட்டு எடுத்தான். ஹல்லேலூயா. அரசாங்கத்தை மாத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்து 48:3 சொல்லுது, யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமானார். இது என்ன சொல்லுது, சட்ட திட்டங்களை மாற்ற முடியும். முதலாவது மகன் தான் சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய
அவன் வாரிசு அப்படின்னு சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை மாத்தி யோசேப்புக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக யாக்கோப்பு செய்தான். அப்போ இஸ்ரவேலினுடைய சட்டத்திட்டம் என்ன? அந்த சேஷ்டபுத்திரபாக மூத்த மகனுக்கு தான் வரணும்னு. ஆனா 11வது மகனான யோசேப்புக்கு கொடுத்தார். அப்ப எதை மாற்றினார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் சட்டத்திட்டங்களை அவர் மாற்றினார். இப்ப புரியுதா உங்களுக்கு? லைனா புரியுதா? சரீரத்தை மாத்தினாரு, ஆளை கொடுத்தாரு, அரசாங்கம் குட், ஸ்ரீதர்சிதா குட், அதை மாத்தினாரு. அடுத்தது என்ன மாத்தினாரு? சட்டதிட்டங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்? இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அவர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவார், சரீரத்தை மாற்றுவார், சட்டதிட்டங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப அவர் எல்லா காரியத்தையும் அப்படிதான் செய்வார். அரசாங்க சட்டதிட்டங்களை அவர் மாற்றுவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 6:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஹல்லேலூயா. யெகோவா என்றால் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் மூல காரணம் அப்படின்னு அர்த்தம். யெகோவா, யெகோவா என்னும் நாமத்தினால் அறியப்படவில்லை, ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நான் அறியப்பட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நான் அறியப்பட்டேன். ஏன்னா அவங்க 3 பேர்த்துக்குமே இந்த காரியத்தை செஞ்சுட்டார். சர்வ வல்லமையுள்ளவர்னு வெளிப்படுத்திட்டார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்திட்டார், ஈசாக்கு வெளிப்படுத்தார், யாக்கோப்புக்கு வெளிப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. இதை இவருக்கு வெளிப்படுத்துறாரு. நான் உனக்கு யெகோவா என்னும் நாமத்தினால் உனக்காக நான் வெளிப்படுத்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம் மூளை, இவெல்லாவற்றுக்கும் மூல காரணம் நான் தான் அப்படின்னு சொல்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இவங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், இவங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் மூல காரணம் அந்த தேவாதி தேவன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்து 35:11. ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவரை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். யாக்கோபு கிட்ட சொல்றாரு, உன்னிலிருந்து பற்பல ஜாதிகள் வெளிப்படும், உன்னிலிருந்து ராஜாக்களும் இடத்துல பிறப்பார்கள். அப்ப அவர் என்ன பண்றாரு? ஆளுகையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்துல ஆளுகை கொடுக்கும்படியாக யாக்கோப்பை பழுகி பெருக செய்கிறார். இப்ப இது 6வது ஆசீர்வாதம். அடுத்தது 7வது ஒரு ஆசீர்வாதம். எசேக்கியேல் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 10வது அதிகாரம் 3-5 வரைக்கும் வாங்க. எசேக்கியேல் 10:3-5 வரை. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேல் வந்து எழும்பி ஆலயத்தின் வாசல்படியில் வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல. சர்வத்துக்கும் வல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுகிற சத்தம். ஹல்லேலூயா. இதுதான் அடுத்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகிற சத்தம் எது? தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற சத்தம் எது? இந்த தேவனுடைய வசனம். இதை பேசுகிற இடங்களிலே கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த 7 முறையும் வருகிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு உங்களுடைய சரீரத்தினுடைய ஆசீர்வாதங்களை அவர் தருகிறதா இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை தருகிறதா இருக்கிறது. அடுத்தது சட்ட திட்டங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆசீர்வாதம், இரு பரிவாரங்களோடு அவன் வந்தான், ஆள் பலத்தை தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற இடத்திலே தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறார். நன்மையுள்ள காரியங்கள் வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கிறது. நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில வரணும் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அதில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை வெளிப்படவில்லை என்று சொன்னா இந்த எந்த ஆசீர்வாதமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு நாட்கள் ஒருவேளை நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படலைன்னு அர்த்தம். நம்ம வேற எதுக்கோ இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு சூப்பரான ஒரு வார்த்தை. ஆதியாகமத்தை எடுத்து இது மட்டும் முடிங்க, நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21-22 வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21-22.
தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படி திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதோட நான் முடிக்கிறேன். அவர் சமுத்திரத்தின் மச்சங்களை அப்படின்னா மீன், கடல்ல இருக்கிற அந்த மீனை பழுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதிச்சார். மனுஷன் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கல. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் மீன்களை பெருகட்டும்னு சொன்னார். ஏன் பெருகட்டும்னாரு? அதுக்கு அடுத்தது யாரை உண்டாக்க போறாரு? மனுஷன் என்ன பண்ண போறான்? எப்படி அந்த மீனை பிடிச்சி திங்க போறான், அந்த மீனை பிடிச்சி சாப்பிட போறான். அப்ப அவனுக்கு மீன் வேணும் அப்படின்னா அதை பெருகிதானே ஆகணும். இல்லாட்டி கடல்ல சாப்பிட்டுட்டே இருந்தாலும் கடல்ல மீன் இதாயிருமே, தீர்ந்து போயிடுமே. அதனால என்ன பண்றாரு? மனுஷன் பிறக்க போறான், படைக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான மச்சங்கள் என்ன பண்றாரு? பெருகுங்கள்ட்டாரு. நீங்க மச்சங்கள் பெருகட்டும், சமுத்திரத்தை நிரப்பட்டும் அப்படின்ட்டாரு. அதே காரியம்தான் பாருங்க, ஒரு அழிவு வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மனுஷனையும் அதே மாதிரிதான் நீங்கள் பெருகுங்கள் அப்படின்ட்டாரு. மனுஷனை பெருகுங்கள், பழுகி பெருகுங்கள்ட்டார். ஒரே ஒரு காரியத்தை அந்த 35 ஆதியாகமம் 35:11 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு கிட்ட பழுகி பெருகுங்கள்னு சொன்னாரு. மனுஷனை என்ன சொல்றாரு? பழுகி. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. அப்ப மனுஷனை பார்த்து என்ன பண்றாரு? யாக்கோப்பை பார்த்து சொல்றாரு. 35 ஆதியாகமம் 35:11 சொல்றாரு, நீ பழுகி பெருகுவாயாக. அதே ஆதியாகமம் 1:21-22 சொல்லுது, மச்சங்களை பார்த்து பழுகி பெருகுவாயாக. ஏன் பழுகி பெருகிறான்னா, இவன் அழிய போகிற நாட்கள் வருது, அடுத்த மனுஷன் அதை பிடிச்சு சாப்பிட போறான், அதனால அதை அழிஞ்சிருச்சுன்னு என்ன பண்றது சொல்லி பழுகி பெருகட்டும்னு வச்சார். நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை சுற்றி காரியங்களை பழுகி பெருக வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத, உங்களுக்கு சந்தோஷம் தேவையா, அது உங்களை சுற்றி பழுகி பெருகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் தேவையா, உங்களை சுற்றி அது பழுகி பெருகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பணம் தேவையா, அது உங்களை சுற்றி பழுகி பெருகும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? சர்வ வல்லமில்ல தேவன் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது. ஆமென். சர்வ வல்லமில்ல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது இவைகள் எல்லாம் பழுகி பெருகும். ஆமென். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வீட்டுல போய் நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே சர்வ வல்லமில்ல தேவனை பத்தி இன்னைக்கு நாங்க கேட்டோம். சர்வ வல்லமில்ல தேவன் எங்களுடைய குடும்பத்துல வேலை செய்யணும், எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வேலை செய்யணும், எங்க பையன்கிட்ட வேலை செய்யணும். போய் சொல்லுங்கம்மா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பையன் இடத்துல, என் மகன் இடத்துல வேலை செய்யணும். நீங்க போய் சொல்ல, பிசினஸ்ல வேலை செய்யணும், தொழில வேலை செய்யணும், நான் வேலை செய்யற இடத்துல அது வேலை செய்யணும். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்க உபயோகப்படுத்துகிறீர்களோ, எங்கெங்கெல்லாம் எல் ஷடாய் என்று சொல்லுகிறீர்களோ, அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. உங்க சரீரத்துல பலவீனமா இருக்கா, எல் ஷடாய் தேவன் இடத்துல இருக்கான்னு சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை விடுவிக்க வல்லமையில்லைன்னு சொல்லுங்க. பிசாசின் தொந்தரவு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை விடுவிக்க வல்லமையில்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்கள் இடத்துல கிரியை செய்யும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் இடத்துல கிரியை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். ஆமென். இந்த இடம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இங்க கஷ்டமா இருக்கு, இது கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். நமக்கு அதான் ஆரம்பத்திலே சொன்னோம், நம்ம இடத்துல பேசும் தெய்வம் இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம இடத்துல இருக்கிறார். நமக்கு நன்மை செய்யும்படியாக அவர் சுற்றி திரிகிறார். பிசாசு என்ன பண்றான்? நம்மள கர்ஜிக்கிற சிங்கம் போல எதுக்கு சுற்றி திரிகிறான்? எவனை விழுங்கலாமா என்று சுற்றி திரிகிறான். ஆனா நம்ம சர்வ வல்லமுள்ள தேவன் எதற்காக சுற்றி திரிகிறார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் சுற்றி திரிகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே,
யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதரல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதரல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்தவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்கிறவரே, எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, என்னை பெருக செய்கிறவரே. ஹல்லேலூயா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில அப்பா நமக்கு சொல்ற சந்தோஷத்தை பெருக செய்கிறவரே, சமாதானத்தை பெருக செய்கிறவரே, ஹல்லேலூயா, நிம்மதியை பெருக செய்கிறவரே, குடும்பத்திலே அன்பை பெருக செய்கிறவரே, ஹல்லேலூயா, பொருளாதாரத்திலே பெருக செய்கிறவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்க கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாக அப்பா நமக்கு சோத்திரம். எங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்க எல் ஷடாயாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனா இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு பலவீனப்பட்ட நாட்களிலும் கூட நீர் சர்வ வல்லமையுள்ளவராயிருந்து எங்களை ஆண்டவரே பலப்படுத்தி இருக்கிறீர், எங்களை சுகப்படுத்தி இருக்கிறேன், எங்களை பாதுகாத்து இருக்கிறேன், என் குடும்பத்தை நிலைநிறுத்தி இருக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்திரம். எந்தெந்த பகுதிகள் பலவீனங்களா இருக்கிறதோ, மனதினுடைய காரியங்கள், இருதயத்தின் காரியங்கள், இந்த சரீரத்தின் காரியங்கள், எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் தென்படுகிறதோ எல்லா இடத்துல தேவனுடைய வல்லமை, அவர் எல் ஷடாயாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக அந்த இடங்களில் இறங்கும்படியாக தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். எல் ஷடாயினுடைய கரம் ஒவ்வொருடைய தலையின் மேல் இறங்குவதாக, எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட சத்தியம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு ஒவ்வொருடைய குடும்பங்களை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு சுத்தர சரீர பலன் உண்டாகட்டும், ஆட்கள் பலன் உண்டாகட்டும், அவருடைய அரசாங்க பலன் உண்டாகட்டும், அவருடைய சட்ட திட்டங்களிலே எங்களுக்கு இன்று மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே சோத்தம். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே ஆளுகை வரட்டும், ஆண்டவரே நமக்கு சுத்தர ஆளுகை வரட்டும் ஆண்டவரே. தேவ பலன் எங்களுக்கு கிரியை செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே நமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீ ஓடுகிறது நாங்கள் ஆண்டவரே, நீங்க தான் எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. எமது கரம் பிடித்து எங்களுடைய கரம் பிடித்து நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த பலத்தை கரங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பலன் கிரியை செய்யட்டும். தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலே அளவில்லாமல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள், எல்லா கட்டுகள், எல்லா சாப பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் முறிந்து போவதாக. ஹல்லேலூயா. தெய்வீக வல்லமை நிரப்பட்டும்,
தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தெய்வ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும்ப்பா. தெய்வ சமாதானம் நிரப்பட்டும். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்ஷடாய் தேவன் எங்களோடு கூட நடத்துகிறேங்கிற அந்த உணர்வு ஒவ்வொருவர்களாக வரட்டுமாப்பா. இருதயத்தை நிரப்பட்டும். தெய்வ சமாதானம் நிரப்பட்டும் ஆண்டவரே. உண்மையே தேடுகிற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளாக வரட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை, தேவனுடைய நன்மைகள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. பாமக சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், நீர் உண்மை உள்ளவர். நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா கிருபைகள் எங்களுக்கு உங்களிடத்திலிருந்து தான் கிடைக்குது ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நான் பார்க்கிறோம். இந்த குடும்பத்தை அல்லது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் பரத்திலிருந்து வருகிற வெளிச்சத்தினாலும், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினாலும், உம்மிடத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளினாலும் அவரை நிரப்பும்படியாக குடும்பமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தெய்வ கிருபை ஒவ்வொரு மேலையும் வருவதாக என்று சொல்லுகிறோம். நன்றி தகப்பனே. தேவனுடைய அக்னி மதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடி வழி நடத்தட்டும். அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தேவதூதர் காவல் புரியட்டும். தேவதூதர்களினுடைய ஊழியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய வாகனங்கள் ஒருவர் சந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய மாறாத கிருபைகளை மூடி வழி நடத்தட்டும். பாதுகாத்துக் கொடுங்கப்பா, பலப்படுத்துங்க. எங்களால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.